நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு, இதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 3 பழம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பல்லு பூண்டு, இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இடித்து வச்ச பூண்டையும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பூண்டு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எத்தனை நாள் வேணால் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் வாங்க. தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சால் ஒரு 7-8 பேர் கூட குழம்பு சாப்பிட்லாம். நல்லா திக்காக இருக்கும். ரொம்பவே ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கும். எந்த மீன் வேணால் செஞ்சுக்கலாம். அந்த குழம்புக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஜாரில் நமக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் வாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், கலருக்காக சில்லி பவுடர் போடுறேன், அது 1 ஸ்பூன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன். இப்போது நமக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவு தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு புளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ கவலை மீன் எடுத்திருக்கேன். வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கவலை மீன்லேயே இதை தலையை போட்டுடலாம். வாங்க, ஒன்று ஆட் பண்ணிடலாம். மீன் எல்லாம் போட்டாச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், see you.